சீமான் மீது பாலியல் குற்றச்சாட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் நாம் தமிழர் கட்சி தப்பித்து ஓட முயலும் காளியம்மாள். இதற்கு பின்னணியில் இருக்கும் செய்தி என்ன? இன்றைய காணொளியில் இதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக சீமான் அவர்கள் இந்த கட்சியை கிட்டத்தட்ட பல தேர்தல்களை சந்தித்து நடத்தி வருகிறார். எந்த தேர்தலிலும் இந்த கட்சி வெற்றி பெறவில்லை. வெற்றி பெறுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தற்போது வரை தென்படவில்லை. இதில் சீமானை தாண்டி அடுத்த கட்ட அறிமுகமாக அல்லது பேச்சாளர்களாக அந்த கட்சியின் முகமாக இருப்பவர்கள் என்கிற பட்டியலில் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருப்பவர் அந்த கட்சியின் மகளிர் அணியுடைய ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள். கிட்டத்தட்ட காளியம்மாள் அவர்கள் கடந்த காலங்களில் அந்த நாகப்பட்டினம் பகுதியில் பிறந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய நலனுக்காக, சுற்றுச்சூழல் நலனுக்காக களத்தில் நின்று போராடியவர், பேசியவர், எழுதியவர் காளியம்மாள் அவர்கள். பிறகு நாம் தமிழர் கட்சியின் அறிமுகம் கிடைத்த பிறகு நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் மிக முக்கிய ஆளுமையாக பார்க்கக்கூடிய நபராக காளியம்மாள் பார்க்கப்பட்டார். இதையெல்லாம் கடந்து இத்தனை ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சியில் பயணித்து தற்போது காளியம்மாள் அவர்கள் அந்த கட்சியை விட்டு விலகுவதாக செய்திகள் ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுகிறது. ஒரு வகையில் அந்த தரப்பு கூட, அதாவது காளியம்மாள் அவர்களுடைய தரப்பு கூட அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவது உறுதி. ஆனால் எந்த கட்சியில் அவர் இணைய போகிறார் என்பதுதான் தற்போது இருக்கிற கேள்வி. அப்படி என்றால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகுவதற்கான காரணமாக பார்க்கப்படுவது எது? சில முக்கியமான காரணங்களில் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமான் அவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியானது. அந்த கட்சியில் அவர் பேசியதாக வெளியான அந்த ஆடியோவில் காளியம்மாள் அவர்களை பிசிறு என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். கிட்டத்தட்ட மிக காட்டமாக அந்த வார்த்தை பார்க்கப்பட்டது. உளவியலாகவே இந்த ஆடியோவுக்கு பிறகு காளியம்மாள் அவர்கள் மிகப்பெரிய அளவில் மனவேதனை அடைந்தார். தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமானை நம்பி நாம் தமிழர் இயக்கத்தில் பயணித்து சீமானை தமிழ்நாடு முழுவதும் மக்களிடம், குறிப்பாக இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்த்தது, தமிழ் தேசிய கருத்தியல் என்று நம்பப்படுகிற கருத்தியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததில் சீமானுக்கு பிறகு பெரிய பங்கு காளியம்மாள் அவர்களுக்கு உண்டு என்பது மறுப்பதற்கில்லை. காரணம் அவருடைய தனிப்பட்ட பேச்சு, குறிப்பாக ஒரு பெண் ஆளுமையாக அரசியலில் வளர்வது, அரசியலில் நிற்பது என்பது தமிழ்நாட்டில் மிக அசாதாரணமான சூழ்நிலை. இதையெல்லாம் தாண்டி ஏற்கனவே கட்சியில் இருந்து ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் மாதிரியான ஆட்கள் விலகினாலும், தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஜெகதீஷ் பாண்டியன் மாதிரியான ஆட்கள் கூட விளங்கினாலும், நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து நீடித்து உழைத்து வந்தார் காளியம்மாள் அவர்கள். ஆனால் தற்போது அவரும் விலகுவதாக செய்திதான் தற்போது பெரிய அளவில் பேசப்படுகிறது. அப்ப அடிப்படையில் சீமான் மீது அந்த கட்சியில் இருப்பவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக பார்ப்பது, இது ஊடகங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அல்ல. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியவர்களும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகப் போவர்களும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக பார்ப்பது என்பது, சீமான் இத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியை நடத்தியதில் ஒருபோதும் தேர்தலில் வெற்றியை நோக்கி அவர் நகரவில்லை. குறைந்தபட்சம் ஒரு தேர்தலிலே வெற்றி அடைவதற்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை. 2026 தேர்தலுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள், மற்ற சிறிய கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டணியில் அங்கம் வகித்து அல்லது கூட்டணி அமைப்பதற்கான வேலையை எல்லாம் தொடர்ந்து அதன் மூலமாக வெற்றி பெறுவது எப்படி என்கிற சிந்தனையில் இருக்கிற போது, திட்டமிடுதலின் போது நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்து நின்று தேர்தலை சந்திப்பதாகவும் தற்போது முடிவெடுத்திருக்கிறார்கள். இயல்பாகவே தமிழ்நாட்டில் அப்படி தனித்து நின்று வெல்ல முடியுமா? தனித்து நிற்பது என்பதே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு போக்காக தான் இந்தியா முழுவதுமே பார்க்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் பிஜேபிக்கு எதிராக ஒரு அலை உருவானாலும் கூட
பிஜேபி வெற்றி பெறுவதற்கு காரணமாக பார்க்கப்படுவது பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருங்கிணையாமல் தனித்து நிற்பது என்பது அந்த கட்சிக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். அதாவது எதிர்நிலையில் இருப்பவர்கள் ஒன்றாக இருந்து இணைக்கிற பொழுது வாக்கு வங்கி பெருகும், ஆனால் அவர்கள் பிரிந்து இருக்கிற பொழுது வாக்கு வங்கி சிதறும், அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அமையும். அந்த வகையில் சீமான் ஆளுங்கட்சியாக எந்த கட்சி இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் தற்போது இருக்கிற திமுக உட்பட சீமானுடைய இந்த பாணி என்பது ஆளுங்கட்சிக்கு ஓரளவுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆளுங்கட்சி வெல்வதற்கு எந்த வாக்கு தேவைப்படுகிறதோ அந்த வாக்கை உடைப்பதற்கான வேலையை சீமான் செய்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த கட்சியிலே இருந்து விலகியவர்கள் கூட வைக்கிற குற்றச்சாட்டு. இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி அவர் தேசிய கட்சிக்கு வேலை செய்கிறார், பாஜகவிற்கு வேலை செய்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் தமிழ் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த பிறகு சங்கி என்றால் நண்பன் என்று அவர் பேசிய பேச்சு, பிறகு அவரை சந்தித்த அடுத்த சில நாட்களிலேயே பெரியாரை எதிர்த்து பேசியது, இப்படிப்பட்ட சில பதிவுகள் எல்லாம் இவர் பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுவதாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. இரண்டாவது வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு, நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த கட்சியில் பயணித்திருக்கக்கூடிய இடும்பாவனம் கார்த்திக் மாதிரியான ஆட்கள் மீது பெண்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதுவும் ஆடியோவாக சில நாட்களுக்கு முன்னால் கசித்தது. அந்த ஆடியோவுக்கு பதில் சொல்லும் விதமாக சீமான் அவர்களுடைய பேச்சு கூட இதையெல்லாம் மிக சாதாரணமாக விட்டு கடந்து போகலாம், இப்படிப்பட்ட சிக்கல் எழுந்தால்தான் நாம் மிக விரைவாக வளர முடியும் என்பது போலவும் அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஆதரவாக சீமான் பேசியது போன்ற சில ஆடியோ பதிவுகளும் அப்பிறகு வெளியானது. ஆக இயல்பாகவே நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டின் மிக தலைமையான குற்றச்சாட்டு என்பது சீமான் அவர்கள் மீது 2011ஆம் ஆண்டே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, நடிகை விஜயலட்சுமி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு. சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி மாலை மாற்றியதும், தாலி கட்டாமல் தவிர்த்ததும், 7 முறை கருக்கலைப்பு நடந்ததும், தன்னிடமிருந்து பணங்களை வாங்கியதும், நகை உட்பட பொருட்களை தங்களிடமிருந்து சீமான் பெற்றுக்கொண்டு தன்னை ஏமாற்றினார். கருக்கலைப்பு, திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியது, பணங்களை வாங்கியது, அவரிடமிருந்து நகைகளை பெற்றுக்கொண்டது என சீமான் செய்த இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் முன்வைத்து குற்றச்சாட்டை அடுக்கினார் நடிகை விஜயலட்சுமி அவர்கள். இந்த வழக்கு பிறகு நடந்து பிறகு அவரே அந்த வழக்கையும் திரும்ப பெற்றுக் கொண்டார். திரும்ப பெற்றதின் பின்னணி மிரட்டல் தான் என்பதும், பிறகு இந்த சாட்டை துரைமுருகன் மாதிரியான ஆட்களுடைய ஆடியோ விஜயலட்சுமியிடம் பேரம் பேசி மாதம் பணம் வாங்கி தருவதாக சாட்டை துரைமுருகன் பேசிய ஆடியோ எல்லாம் பிறகு வெளியானது. ஆக நாம் தமிழர் கட்சி திராவிடத்திற்கு நேர் எதிராக நின்று தமிழ் தேசியம் பேசுவதாக கூறிக்கொண்ட நிலையில் அந்த கட்சியினுடைய ஒழுங்கினம் மக்கள் மீது கேள்விக்குறியை எழுப்பி இருக்கிறது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே அந்த கட்சியை பார்த்து பயப்படுகிற அளவில், குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் நாம் தமிழர் கட்சி இருக்கிறதா? இதையெல்லாம் தாண்டி இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னாவது? இயல்பாக நாம் தமிழர் கட்சியில் மாணவர்களாக இணையக்கூடியவர்கள் பிறகு இளைஞர்களாக பயணித்து அந்த கட்சியை விட்டு வெளியேறுவது என்பது மிக இயல்பாக நடக்கிற ஒன்று. கட்சியில் ஆர்வமாக இணைகிறார்கள், பிறகு பயணிக்கிறார்கள், பிறகு தங்களுடைய உழைப்பை செலவிடுகிறார்கள், பணம் முதலியவற்றை செலவிட்டு அந்த கட்சியினுடைய நிலையை புரிந்த பிறகு அந்த கட்சியிலிருந்து விலகி மாற்று கட்சிக்கு செல்கிறார்கள். ஒரு வழிப்போக்கனாக வருபவர்கள் தங்கக்கூடிய இடமாக அந்த நாம் தமிழர் கட்சி நாளடைவில் மாற்றப்பட்டது. நிலையாக அந்த கட்சியில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கையே குறைவு. சட்டமன்ற தேர்தலானாலும் நாடாளுமன்ற தேர்தலானாலும் அந்த கட்சியில் வேட்பாளராக நின்றவர்கள் கூட தற்போது அந்த கட்சியில் இல்லாமல் விலகி செல்கிறார்கள். அந்த வகையில் அந்த கட்சி ஒரு நிரந்தரமான கட்சியாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படவில்லை. வருகிறார்கள், பிறகு அந்த கட்சியை விட்டு விலகி கடந்து செல்கிறார்கள். வருகிறவர்களும் போகிறவர்களும் இருக்கக்கூடிய கட்சியாக அந்த கட்சி பார்க்கப்பட்டது. இதையெல்லாம் தாண்டிதான் இன்றைக்கு காளியம்மாள் அவர்கள் அந்த கட்சியை விட்டு தப்பித்து ஓட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட வெற்றி அடைவதற்கான எந்த திட்டத்தையும் சீமானவர்கள் பேசவில்லை. ஏதோ ஒரு கட்சிக்கு அவர் மறைமுகமாக வேலை செய்கிறார். பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிற இடத்தில் சீமான் இருக்கிறார். அது எந்த கட்சியோ, அது ஒரு மாநில கட்சியாக இருக்கலாம், அல்லது அந்த மாநில கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கலாம், அல்லது தேசிய கட்சியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு கட்சியின் வெற்றி வாய்ப்பை அல்லது தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சில வாக்கு சதவீதத்திற்காக பணம் வாங்கி சீமான் வேலை செய்கிறாரோ
இந்த திரள் நிதி என்பதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கக்கூடும், இந்த திரள் நிதியை அவர்கள் சரியாக பயன்படுத்துகிறார்களா, பெறுகிற திரள் நிதியில் வசதியான வாய்ப்பை சீமான் ஏற்படுத்தி கொண்டு வாழ்கிறார், அந்த மக்களுக்கு அவர் உண்மையாக இல்லை என்கிற பல குற்றச்சாட்டு அடுத்தடுத்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் மீது வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இப்படிப்பட்ட கட்சியில் தாம் இனி பயணித்தால் அந்த கட்சிக்கு வருகிற அவப்பெயர் தனக்கும் வரும் என்பதை உணர்ந்து காளியம்மாள் தப்பித்து செல்கிறார். அதாவது நாம் தமிழர் கட்சியின் மீது இருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டு, திரள் நிதி என்கிற பேரில் சொகுசான வாழ்க்கை வாழ்கிற சீமானுடைய செயல்பாடு, ஒருபோதும் வெற்றியை பற்றி சிந்திக்காமல் தேர்தலிலே பணம் வாங்கி கொண்டு ஒரு கட்சிக்கு வேலை செய்வது என்கிற குற்றச்சாட்டு, மேலும் கட்சியிலே இருப்பவர்களை நாகரிகமாக நடத்தாமல் சுயமரியாதையோடு நடத்தாமல் அவர் பேசிய அந்த ஆடியோ பேச்சு, இதை கூட அவர் காளியம்மாளுடைய விலைகளை கூட கலையுதிர் காலம் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கட்சியில் வருவார்கள் போவார்கள், கட்சியில் ஏற்படுகிற இது ஒரு உதிர்ச்சியான காலம்தான், இதை கடந்து செல்லலாம் என்று சீமான் பேசி இருக்கிற பேச்செல்லாம் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காளியம்மாள் தரப்பில். இப்படிப்பட்ட ஒரு 4-5 தலையாய பிரச்சனையை காரணம் காட்டி கட்சியிலிருந்து தப்பித்து வெளியேறுகிறார் காளியம்மாள் அவர்கள். இவர் அடுத்து விஜய் கட்சியில் இணைவாரா, விஜய் கட்சியில் திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள் என்று பேசியிருக்கக்கூடிய கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது அதிமுகவிலே இணைந்து தற்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை எதிர்த்து வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே கல்யாண சுந்தரம் அவர்கள் அந்த கட்சியில் இணைந்திருக்கிறார். அல்லது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிலேயே இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது வேறு ஏதாவது அமைப்பை அவர் உருவாக்கி மீண்டும் சாதாரணமான நிலையில் ஒரு சமூக செயற்பாட்டாளராகவே அவர் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது எல்லாம் காலம்தான் அதற்கான பதிலை சொல்லும். ஆக நாம் தமிழர் கட்சி எந்த வேகமாக வளர்ந்ததோ தற்போது அந்த வளர்ச்சியிலிருந்து இறங்கக்கூடிய இறங்கு முகமாக இந்த ஆண்டு மாறி இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன அரசியலில் நிகழ இருக்கிறது. குறிப்பாக இந்த சீமான் மீதான குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்று நீதிமன்றம் பேசி இருக்கிறது. அவருக்கு தண்டனை கிடைக்குமா அல்லது அவர் தப்பிப்பாரா என்பது எல்லாம் இனி வரும் காலங்களில் பார்க்கலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். நன்றி, வணக்கம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.